ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்க, அதாவது கர்மயோகம் ஞானயோகம் 2 பற்றியும் சொல்லியிருக்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்குது. இது 2த்தில் எது எனக்கு சிறந்ததுன்னு கேட்க ஆரம்பிக்க, பகவான் கர்மயோகம் தான் உனக்கு சிறந்தது, ஏன்னா உன்னை பார்த்து பல பேர் உன்னை பின்தொடர்கிற நிலையில் நீ இருக்கும்போது எல்லாருக்கும் சுலபமாக வரக்கூடிய கர்மயோகத்தை நீ செய்கிறது தான் நல்லது, சிறந்ததுன்னு பகவான் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து கர்மயோகம் செய்கிறதுனால என்னென்னலாம் சொல்லிட்டு வராரு. 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. யஹ ந காங்க்ஷதி, யார் எதுலேயும் பெருசாக விருப்பம்லாம் வைக்கிறது இல்லையோ, நத்வேஷ்டி ரொம்ப வெறுப்பையும் காமிக்கிறது இல்லையோ, ஏன்னா எப்போ பெருசாக விருப்பம் வைக்கலையோ அப்போவே வெறுப்புக்கான ஒரு காரணமும் இல்லாமல் போயிடும். ஏன்னா விருப்பு வெறுப்பு ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்போடு உள்ளது தான். நிறுத்துவந்துவக, ரெட்டைகளை தாண்டி இருக்கிறாரோ, ரெட்டைகள்னால் ரொம்ப சூடாக இருக்கிறது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது, சுகம் துக்கம் வெற்றி தோல்வி, இது போல் ரெட்டைகளாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இருப்பவங்க அப்படின்னா ரொம்ப ஏதோ ஒரு பெரிய வெற்றி வந்ததுன்றதுக்காக குதிக்காமல், அதே போல் தோல்வி வந்ததுக்காக உடஞ்சி விழாமல் இருக்காங்க இல்லையா. 2த்தையும் ஒரு சமநிலையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் நிர்த்வந்துவக அப்படின்ட்டு. இப்படிப்பட்டவங்க பந்தாத்னா நம்மளை கட்டி போட்டுருக்கிற இந்த சம்சாரத்தில், எதில் நம்மளை கட்டி போட்டிருக்கு, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற இந்த ஒரு சக்கரத்துக்குள்ளே நம்மளை கட்டி போட்டிருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட சம்சாரத்திலேருந்து சுகம் பிரமுச்சியத்தை, எளிதில் சுலபமாக விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது ஞான யோகத்தில் அந்த மாதிரி விடுதலை அடைய முடியாதா சம்சாரத்திலேருந்து அப்படின்னு கேட்டால், ஞான யோகத்தில் விடுதலை அடைய முடியும், ஆனால் கஷ்டப்பட்ட பிறகு கர்மயோகத்தில் அது சுலபமாக அந்த பயனை நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லை, சக நித்திய சந்நியாசி ஞேயக, இப்படிப்பட்ட ஒரு கர்மயோகியை ஞானயோகின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது ஞானயோகியை கர்மயோகின்னு சொல்லிட முடியாது, ஆனால் கர்மயோகி இந்த ஒரு நிலைக்கு வரும்போது, அதாவது விருப்பு வெறுப்புகளை தாண்டினவனா, அதே போல் ரெட்டைகளை தாண்டினவனாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கர்மயோகி ஞான யோகியாக கூட எல்லாராலையும் கருதப்படுறாங்க அப்படின்றதான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.